இங்க நான் தான் இன்ஸ்பெக்டர், கமிஷனர், டிஜிபி. புரிஞ்சுதா? இப்போ உனக்கு என்னதான் வேணும்? எதுக்காக என்ன கடத்திட்டு வந்திருக்க? போலீஸ்ல அதான் கற்பூர மாதிரி டக்குன்னு பத்திக்கிட்டேன். ஏன் டிமாண்ட் ஒண்ணும் பெருசு இல்ல. அது ரொம்ப சிம்பிள். எனக்கு சந்துரு வேணும். சந்துரு சந்துரு எங்க இருக்கான்னு சொல்லு. ஏய், சந்துரு எங்க இருக்காருன்னு எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? சந்துருவ தான் ஹாஸ்பிடல்ல இருந்து யாரோ கடத்திட்டு போயிட்டாங்களே. ஹாஸ்பிடல்ல இருந்து சந்துருவ கடத்தினது நீதான். ஓ ஆளுங்க தான் அவனை கடத்திட்டு போயிருக்காங்க. என்னடி உளர்ற? சந்துருவ நான் எதுக்காக கடத்தணும்? இது பாரு, மத்தவங்க கிட்ட சொன்ன அதே டயலாக என் கிட்ட சொல்லாத. எனக்கு கன்ஃபார்மா தெரியும். நீதான் சந்துருவ கடத்திட்டு கொண்டு போய் எங்கேயோ மறைச்சு வச்சிருக்க. எங்க வச்சிருக்க? ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லு. நீ எத்தனை தடவை கேட்டாலும் எப்படி கேட்டாலும் இதான் என்னோட பதில். சந்துருவ நான் கடத்தல. அவர் எங்க இருக்காருன்னு கூட எனக்கு தெரியாது. இதுக்கு மேல உன்கிட்ட பேசுறதுக்கு எனக்கு டைம் கிடையாது. சந்துருவை எப்படி கண்டுபிடிக்கணும்னு எனக்கு தெரியும். நான் இதுக்கப்புறமா நீயா வெளியே போனா, அதாவது இன்ஸ்பெக்டர் துர்காவா போனா, உன் டிபார்ட்மெண்டே எனக்கு ஹெல்ப் பண்ணும். அப்படி நான் நீயா போனா ஈஸியா என்னால சந்துருவை கண்டுபிடிக்க முடியும். சந்துரு என் கண்ல பட்ட அடுத்த நிமிஷமே அவனை கொன்னுடுவேன். அதுக்கப்புறம் நீ மாட்டிப்ப. ஆனா அது வரைக்கும் நீ இங்கேதான் இருப்ப. ஏய், இவ இங்க இருந்து தப்பிச்சு போகாம பாத்துக்கோங்க. போலீஸ் மூளை தப்பிச்சு போக ஏதேதோ பிளான் பண்ணும். ஏமாந்துராதீங்க, ஜாக்கிரதையா இருங்க. மேடம், நீங்க எதுக்கு கவலைப்படாதீங்க. எங்க கிட்ட இருந்து அவ்வளவு ஈஸியா தப்பிச்சிட முடியுமா என்ன? நாங்க பாத்துக்கிறோம். வரட்டா? நல்லா இருக்குது. பசி. ஏய், ஆஸ்பத்திரியில மயக்கத்துல இருக்கிற சந்துருவ கடத்த சொல்லி உங்ககிட்ட சொன்னேன். அத நீ ஒழுங்கா செஞ்சியா? ஐயோ, நான் என்ன செய்யறது சிஸ்டர்? எனக்கு முன்னாடி அந்த டூப்ளிகேட் துர்கா தூக்கிட்டு நான் என்ன செய்யறது? சரி, அந்த டூப் துர்காவை தூக்க சொன்னல, அதுவும் உன்னால முடியலல சிஸ்டர். அந்த ஆபரேஷன் போய்கிட்டு தான் இருக்குது. நம்ம ஆளுங்க அத சக்சஸ்ஃபுல்லா சீக்கிரமா முடிச்சு விடுவாருவோ. நீங்க அலைஞ்சி திரிஞ்சு ஓடிச்சு போயிருக்கீங்க. இத சாப்பிடுங்க, வாய்க்கு ருசியா பசியான. நான் மட்டும் தலைமறைவா இல்லாம ஃப்ரீயா வெளியில நடமாடுற நிலைமையில இருந்தேன்னு வெச்சுக்கோ, இது எல்லாத்தையும் சொடக்க போடுற நேரத்துல நான் செஞ்சு முடிச்சிருப்பேன். என்னத்த பண்றது, என் போராத நேரம். எல்லா வேலையும் உன்கிட்ட சொல்ல வேண்டியதா இருக்கு. பொண்ண மாதிரி ஆளை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறது? ஐயோ சிஸ்டர், நீங்க குடுக்கற அசைன்மெண்ட்ட நல்லபடியா முடிச்சு உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கணும்னு ஆரம்பத்துல இருந்து நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஏன் நேரமா உங்க நேரமான்னு தெரியல. எதுவுமே உருப்பட மாட்டேங்குது. நான் என்ன செய்யறது? ஐயோ, துர்கா வேற, சிஸ்டர் வேற பக்கத்திலே இருக்கிறாங்க. துர்கா மட்டும் சிஸ்டரை பார்த்தா உடனே அரெஸ்ட் பண்ணி தூக்கிடுவா. ஐயோ, துர்கா இங்க வந்திருக்காளே. என்ன பார்த்தா அவ்வளவுதான், கையோட அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவா. எப்படியாவது எஸ்கேப் ஆகணும். ஐயோ, சிஸ்டரே எஸ்கேப் ஆயிட்டாங்க. நாமளும் எஸ் ஆயிர வேண்டியதா, இல்லனா நாம தான் மாட்டிக்கணும். ஓடிடுச்சு. அப்புறம் கால் பண்றேன். என்ன மேடம்? என்ன பொது இடத்துலயே திருடுவியா? சாரி மேடம். குட்ரா போன. இந்தாங்க மேடம். ஓ,
அந்த இன்ஸ்பெக்டர் துர்கா இந்த ஊருக்கு வந்ததுல இருந்தே எங்களுக்கு அவளை பிடிக்காது, எங்களையும் அவளுக்கு பிடிக்காது. நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரிங்க தான். என்ன நீ நம்பலாம். எங்க சிஸ்டரை நம்பாமல் கெட்டவர் பலர் உண்டு, நம்பி கெட்டவர் இன்று வரை இல்லை. அதனால நீங்க தாராளமா நம்பலாம். என்ன சிஸ்டர்? ஒருத்தருக்கு மட்டும் தெரிஞ்சாதான் அது ரகசியம். அதனால என்னோட பிளாஷ்பேக் உங்களுக்கு தேவையே இல்லை. குறும்படம் போட்டு காட்டவும் நான் தயாரா இல்ல. நான் துர்கா இல்ல, துர்கா மாதிரி. அது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுல, அதோட நிறுத்திக்கோங்க. என் பூர்வீகம்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. டீல் பேசணும்னு சொல்லி கூப்பிட்டது நீங்க தான். என்ன டீல்? நான் இப்ப என்ன பண்ணணும்? ஓகே, நீ சொல்றதும் கரெக்ட் தான். உன்னோட சொந்த பிரச்சனையெல்லாம் எனக்கு எதுக்கு? கரெக்ட். நீங்க பேசுங்க பேசுங்க பேசுங்க. எந்த பதவியை வச்சுக்கிட்டு அந்த நெஜ துர்கா ஆட்டம் காட்டுறாளோ அந்த இன்ஸ்பெக்டர் பதவியில இருந்து முதல்ல அவளை தூக்கணும். டிபார்ட்மெண்ட்ல மிஸ்டர் கிளீன் அப்படின்னு பேர் எடுத்திருக்க துர்காவை ஒட்டு மொத்த போலீஸ் டிபார்ட்மெண்டே அவளை பத்தி கேவலமா பேசணும். அது மட்டும் இல்ல, அவளோட புருஷன் சூர்யால ஆரம்பிச்சு அந்த குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் அவளை வெறுக்கணும். அவமானத்தால அசிங்கப்பட்டு வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு கொண்டு வந்து அதுக்கப்புறமா அவளை கொல்லணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? நான் சொல்றபடி நீ செய். இதுதான் டீல். டீலா? நோ டீலா? ஓகே, டீல்.